ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோட 72வது பாடல் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். போன பாடல்ல பார்த்தோம், நீ இருக்கும்போது நெஞ்சமே நீ அஞ்சாதிரு அப்படின்னு சொன்ன. இப்போ உனக்கு ஏன் நீ அப்படி குறைப்பட்டுக்கிற, உனக்கு என்ன குறை இருக்கு அப்படின்னு நீ அஞ்சாதிருன்னு நெஞ்சத்துக்கு சொன்னவர் இந்த பாடல்ல என்ன சொல்றார் அனுபவிக்கலாம். என் குறை தீர நின்று ஏத்துகின்றேன், இனி யான் பிறக்கின் நின் குறையே அன்றி யார் குறைக்கான், இரு நீள் விசும்பின் மின் குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய் தன் குறை தீர எம்கோன் சடைமேல் வைத்த தாமரையே. என் குறை தீர நின்று ஏத்துகின்றேன், இனி யான் பிறக்கின் நின் குறையே அன்றி யார் குறைக்கான், இரு நீள் விசும்பின் மின் குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய் தன் குறை தீர எங்கோன் சடைமேல் வைத்த தாமரையே அப்படின்னு சொல்ற. குறை தீர நின்று ஏத்துகின்றேன் அப்படின்னு சொல்ற. குறைன்னு சொன்னா என்ன? எல்லாருக்கும் இந்த உலகத்துல பிறந்தாச்சுன்னா, மனிதனா பிறந்தவா எல்லாருக்கும் குறை இல்லாத எத்தனை கிடைச்சாலும் இது கிடைச்சா அது கிடைச்சிருக்கலாம், அது கிடைச்சா இது கிடைச்சிருக்கலாம், எனக்கு இது இல்லையே அதுக்கு அது இருக்கே, ஏதாவது உன் மனசுக்குள்ள ஒரு குறை இருந்துட்டே இருக்கும். எப்படி என்ன சொல்லுவார்னா, பாலுக்கு சர்க்கரை இல்லை என்பார்க்கும் பருப்பிட்ட கூழுக்கு உப்பு இல்லை என்பார்க்கும் முள் தைத்த காலுக்கு தோர் செருப்பில்லை என்பார்க்கும் பஞ்சனை மெத்தைக்கு தலைவினை இல்லை என்பார்க்கும் வருத்தம் ஒன்றே. ஏதோ ஒரு குறை, அவாவாளுக்கு அந்தந்த இதுக்கு தக்க ஒரு குறை இருக்கு. அப்போ குறைங்கிறது இல்லாத மனிதனே இல்லை அப்படின்னு சொல்றார். இவர் என்ன சொல்றார், தெய்வங்களுக்கே குறை இருக்கே, மனுஷனா பிறந்தவனுக்கு குறை இல்லாம இருக்குமா அப்படிங்கிறது. இன்னும் தெய்வங்களுக்கு குறையா அப்படின்னா எப்படி பார்க்கலாம்? அவர் என்ன சொல்றார் அபிராமி பட்டறதுல, விநாயகனுக்கு யானை தலையாம், ஏன்னா அது மனித தலை இல்லை. எப்படிலாம் சொல்ல பாருங்க, அந்த குறைங்கிறதுக்கு இந்த உரையில எப்படி சொல்லப்படுறதுன்னா, இறைவனுக்கே குறை இருக்குன்னா விநாயகனுக்கு யானை தலையாம். முருகன் ஆண்டியாக நின்று மலை மேல் போய் நின்றான் பழத்துக்காக போய். சூரியனுக்கு பல்லு கிடையாது, சந்திரனுக்கு குறை 15 நாள் வளருமா 15 நாள் தேய்வா. குபேரனுக்கு காது கிடையாதான், யமனுக்கு கண்ணு கிடையாது, அந்தகன்னு சொல்லுவோம் இல்லையா. சனேச்சரன்னு நேற்றுக்கு அதை இதில் சொல்லும்போது சொன்னேன், மெதுவாக நகரக்கூடியவர். அதனால தான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் சனேச்சரன். அவனுக்கு கால் மெதுவாக இழுத்து இழுத்து வாதக்காலம். இந்திரனுக்கு உடம்பெல்லாம் கண்ணு காயம்பா, அது பிரம்மாவுக்கு ஒரு தலை போயிடுச்சுல்ல. விஷ்ணுவுக்கு காமனை எரிச்சதுனால புத்திர சோகமா. சிவபெருமானுக்கு தாய் தந்தையே இல்லையே, அம்பாளுக்கு மாமியார் மாமனார் இல்லையேங்கிற கவலையா. அப்போ இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே குறை இருக்குன்னா நம்ம மனுஷனுக்கு குறை இருக்காதா அப்படின்னு. ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒரு துணியில ஒரு கரை பட்டுறதுன்னா அதை நீக்கிறதுக்கு என்னதுன்னு பார்ப்போம். அந்த கரையை நீக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், எலுமிச்சை பழத்தை போடலாமா, அந்த சோப்பை தைக்கலாமா அப்படின்லாம் நம்ம பார்த்து ஏதோ ஒரு சாதனத்தை கண்டுபிடிச்சு இந்த கரையை போக்குறது மாதிரி நம்ம குறைய நம்ம எப்படி போக்க முடியும்? வழிபாடு, இறைவனுடைய வழிபாடு ஒன்றுதான் அதற்கு சிறந்த வழிங்கிற. ஏன்னா அவன் தான் எல்லாவற்றையும் போக்கக்கூடியவர். நம்மளுக்கு என்ன குறை இருந்தாலும் அதை நீக்கக்கூடியவர். அவன் எப்படிப்பட்டவன் சொல்றான், குறைபாடுடைய மனிதன் நிறைவான அப்படி இறைவனை வழிபட்டால் அன்றி எவர் மூலமும் எதன் மூலமும் தன்னுடைய குறையை நீக்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்ற. தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு அப்படின்னு சொன்னார். அப்போ கடவுள் இருந்தார்னா போறோம், யாருக்கு எந்த இதுவுமே வேண்டாம், அவனுக்கு எதையும் இழக்க முடியாது, எந்த குறையும் இல்லாம இருக்கு. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா,
குறையே இல்லாமல் இருக்கலாம். மனிதன் வந்து தெய்வத்தை வணங்கும் போது குறையே தெரியாதுங்கிறார். நம்மளுக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறை இருக்குன்னா அபிராமி பட்டர் என்ன சொன்ன, மேலிவற்றின் மூலிகைக்கு என் குறை நின் குறையே அன்று அப்படின்னு சொல்லி இப்போ குறை இருக்கிறதுன்னு சொன்னார். அப்போ அதில் அம்பாளோட திருவடியில் மனசை நிலைநிறுத்தினார். அப்படி இது பண்ணோன்னே இப்போ என்ன சொல்கிற, நின் குறையே அன்று யார் குறை காணுங்கிறார். என்னோட குறை இல்லைம்மா நீ தான் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா பிறவி, எனக்கு உன்னை தஞ்சம் அடைஞ்சதுக்கப்புறம் எனக்கு மீண்டும் பிறவியை கொடுப்பையா, அந்த பிறவிங்கிற குறை இருக்குது. அது வந்து எல்லாருக்கும், ஏன்னா நம்ம செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு தான் பிறவி இல்லையா. அப்போ ஏதோ ஒரு குறைபாடு செஞ்சதுனால தான் இந்த பிறவி இருக்குது. இந்த பிறவியில் நமக்கு கிடைச்ச பாக்கியமாக நாம் அவளை தொழுதால் அவளை தவிர வேறு யாராலும் அந்த குறையை இல்லாமல் செய்ய முடியாதுங்கிறார். அதனால் நான் உன்னை சரணடைஞ்ச பின்னும் எனக்கு மீண்டும் வந்து நீ பிறவி கொடுத்தாய் என்றால் நான் அதற்கு காரணம் இல்லை. நீ அதை வந்து நான் உன்னை போய் சரணடைஞ்சதை நீ ஏற்றுக்காமல் இருந்தது தான், அதற்கு நீ அருள் பண்ணாதது தான் காரணம் அப்படின்னு சொல்கிற. ஏன்னா இது கந்தர் அனுபூதியில் 31வது பாடலில் கூட முருகன் ஒரு பாடல், காக்கக்கடவே நீ காவாது இருந்தாக்கால் யாருக்கு பாரமாம் ஆறுமுகவா. அதே மாதிரி கந்தர் அனுபூதியில் பாழ் வாழ் வேணும் இப்படுமாயிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே அப்படின்னு தாழ்வானவை செய்தனதாம் உள்ளதோ வாழ்வாய் இனி நீ மயில்வாகனேன்னு சொல்லுவேன். அப்போ அருணகிரியார் சொல்கிற மாதிரி நான் ஏதாவது நீ வந்து உன்னை நமஸ்கரிக்காததற்கு ஒரு நமஸ்காரமும் இனிமேல் நமஸ்காரம் முடியாதுன்னு இப்போவே நான் 2 நமஸ்காரமாக பண்ணுறேன், ஏன்னா அப்புறம் பண்ண முடியுமான்னு தெரியாதுன்னு. அப்போது நீ போன ஜென்மத்தில் நான் நமஸ்கரிக்கலையா அப்படின்னு யார் கேட்குறதா ஆதிசங்கரத்தை. உடனே எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டோன்னே, நான் அப்போ உன்னை நமஸ்காரம் பண்ணிட்டேன்னா நீ இப்போ எனக்கு இந்த பிறவி கொடுத்துருக்க மாட்டேன் இல்லையா அப்படின்னு சொல்கிறாராம். அப்போ இனிமேல் ஏன் நமஸ்காரம் பண்ண மாட்டேன் அப்படின்னா, இப்போ நமஸ்காரம் பண்ணிட்டே இல்லை, இனி எனக்கு இந்த உடல் வந்து ஏன் கிடைக்காது, நீ எனக்கு அருள் பண்ணிடுவ அப்படின்னு சொல்கிறாராம். அப்போது இறைவனை சரணாகதி அடைபவர்களுக்கு மறுபிறவி இல்லை அப்படிங்கிறது தெரியறதுங்கிறது. அதனால் நமக்கு பிறவி அப்படிங்கிற இதை கடப்பதற்கு இறைவனை தவிர வேறு யாருமே உற்ற துணை இல்லை அப்படின்னு சொல்கிறார் அவர் வந்துட்டு. அப்போது என்ன இதுன்னா இதுக்கு ஒரு இதை கூட சொல்லலாம். கைலைக்கு ஔவையார் போனது ஏன்னா பக்தி அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமாள் நாயனரும் எப்படி ஔவையார் வந்து விநாயகரை பூஜிச்சுட்டு இருக்கலாம். அப்போ தான் வந்து விநாயகர் அகவல் பாடப்படுறது. நீ கைலாய வரையான்னு கேட்கும்போது நீ அங்கே முன்னால் போகிற நீ பின்னால் வான்ட்டு போனாராம். உடனே ஔவையார் வந்து வேகமாக பூஜை பண்ணுறாரா. உடனே பிள்ளையார் என்ன சொல்கிறாரா, வேண்டாம் நீ எப்பொழுது போல மெதுவாக பண்ணு, அவர்களுக்கு முன்னால் நான் உன்னை கொண்டு சேர்த்துடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம், தும்பிக்கையால் அவரை கொண்டு மேலே கைலாயத்தில் கொண்டு வச்சிடுறாராம். அப்போ அதுக்கப்புறம் அப்போ சேர்மான் பெருமாள் யார் சுந்தரமூர்த்தி நாயனார் ஒத்துரு வரல. நீ எப்படி வந்த அவளை பார்க்குறலாம் ஔவையார்ட்ட, நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் நீ கிளம்பின, எப்படி நீ வந்தேன்னொன்னே நாங்கள் வாகனத்தில் வந்தோம், அப்படியே இவ்வளோ லேட் ஆகிடுதுன்னு சொல்லும்போது நான் வந்து தும்பிக்கையில் வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போது எப்படி பக்தி பண்ணும்போது பகவான் வந்து நிச்சயமாக நம்மளுக்கு அருள் பண்ணுவார் அப்படிங்கிற. கலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாறு அதுவாய் விடவோ அப்படின்னு கந்தர் அனுபூதியில் சொல்கிற மாதிரி எதையும் பதறாமல் நிதானமாக செய்யும்போது பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்கிற மாதிரி. இதனால் நம்ம நம்பிக்கையோட அம்பாளை ஏற்றினால் நாம் நிச்சயமாக மேல்நிலைக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்கிறார். இனி யான் பிறக்கில் நின் குறையே அன்று யார் குறை காண் அப்படிங்கிற. ஏன்னா நான் வந்து இப்படி பறவை கொடுத்து நீ என்னை அருள் பண்ணி ஏற்றுக்காமல் இப்படி பிறக்க வச்சுட்ட, அப்போ அது என்னோட குறையா, நீ ஏன் எனக்கு அருள் பண்ணலை அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அரசனோட பிள்ளை ஆண்டியாக அலைஞ்சா அது யாருக்கு இது, அரசனத்துக்கான இது இல்லையா. அதே தான் சொல்கிறேன், நான் உன்னுடைய இது என்ன நீ இப்படி பிறக்க வச்சீங்கன்னா அது உனக்கு தான், நீ உன்னோட குறை தான், என்னோட குறையே இல்லை அப்படின்னு சொல்ல. ஏன்னா இணையடிகள் பரவும் உனது அடியவர்கள் பெறுவது ஏசிடார்களோ பாசனாசனே. நான் வந்து ஏதாவது இதாச்சுன்னா உன்னைத்தானே திட்டுவா எல்லாரும் அப்படின்னு அருணகிரி அது திருப்புகழ் சொல்கிற மாதிரி காலமெல்லாம் நான் உன்னை அடிபணிஞ்சே என்ன நீ காக்காவிட்டால்
உன்னை உலகத்தவர்கள் எல்லாம் இகழ்வார்கள் அப்படின்னு சொல்ற. அவர் வந்துட்டு நான் ஒன்னே சரண் அடைஞ்சேன் இல்லை, அப்போ அவன் கை விட்டுட்டான் பார்த்தியான ஒன்னா ஏசுவா, அதுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன என்ன இது பண்ணணும், நாம் எந்தெந்த இதுக்கு என்ன இது பண்ணணுமோ அதை அவ்வளோத்தையும் நாம் அனுசரிக்கணும். ஒரு ஊருக்கு போகணும்னா ஒரு ரயிலில் டிக்கெட் புக் பண்ணணும், அந்த ட்ரெயினில் ஏறி உட்காந்து எந்த டிக்கெட் புக் பண்ணியிருக்கோமோ அதில் ஏறி உட்காந்தா நம்ம குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேர்த்து பண்ண முடியும். நாம் முன்பதிவு செய்யாமல் போனால் என்ன ஆகும், அப்போது ஒவ்வொருத்தரோட சுகமும் நம்ம அந்த இதில் ஏறும்போது பிரயாண சுகம்ங்கிறது கிடைக்கிறது இல்லையா. இதற்கு யார் காரணம், நம்ம ஒரு ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணி அதே இதில் ஏறி போகும்போது ஒரு சுகமாக போய் சேரலாங்கிறோம். அதற்கு காரணம் ரயிலா அல்லது நம்ம பிரயாணம் செய்பவரா. அப்போ அதுக்காண்டி மணிவாசகர் என்ன சொல்றார், என்னால் அறியா பதம் தந்தாய் யான் அது அறியாது கெட்டேன், உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய், அடிமைக்கு யார் என்பேன் பல்நாள் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியாரோடும் கூடாது, என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே அப்படின்னு சொல்ற. ஆனந்த மாலையில பாடுற மாதிரி இவர் என்ன சொல்லுவார், நீலகண்ட தீட்சிதரும் அப்படி சொல்றார். அன்னை மீனாட்சிகிட்ட ஆனந்த சாகரத்தில் என்னை ரட்சிக்கணும், உனக்கு கருணை ஏற்பட்டு விட்டால் என் புண்ணிய பாவங்களை பற்றி நீ ஏன் யோசிக்க வேண்டும் இல்லையா, உலகத்தையே ஆக்கி அழித்து 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 செயல்படும் உனக்கு என்னுடைய கர்மாவிலிருந்து என்னை காக்க உன்னால் முடியாதா, நீ அப்படி முடியாதுன்னு சொன்னால் அது வஞ்சகத்தன்மை. இதில் சொன்னார் இல்லையா, 12 கண்கள் வச்சு ஒரு கண்ணால் நீ பார்த்தா என்ன குறைஞ்சு போயிடுவேன்னு அது கேட்ட மாதிரி தான். அப்போ நீ ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, நீ எல்லாரையும் முருகன்கிட்ட கேட்டாரா ஒரு பக்தர், உன் கையில் வீரவேலு அதெல்லாம் வச்சுருந்த சூரபத்மன் தாரகன் கிரௌஞ்சகிரி எல்லாம் நீ பொடிபட செய்தியே, அப்போ உன்னை வழிபடுற அடியாருடைய அந்த கர்ம வினைகளை ஏன் நீ உன்னால் பொடிபட செய்ய முடியாதா அப்படின்னு, அதை மட்டும்தான் அழிக்கும் அவனுடைய வீரவேல் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த மாதிரி அம்பாளோட நம்மளுக்கு அவ்வளவு இது வேணும்னா அந்த பக்தி வேணும், அந்த அசஞ்சலா பக்தி, அன்னைக்கு உகந்த பிள்ளையாக நாம் மாறணும் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் அன்னையை குறை கூறுவது போல சொல்கிறாரே தவிர்த்து உண்மையில் அது உரிமையோட அம்மா கிட்டக்க சொல்கிற மாதிரி அது அப்படின்னு சொல்கிறார். உண்மையில் அது குறை சொல்கிறதே இல்லைன்னு எடுத்துக்கணும். இது நீள் விசும்பின் மின்குறை காட்டி மெல்கின்ற நேரிடை மெல்லியலாய் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இறைவன்கிட்ட கூட குறை இருக்குன்னு இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஆண்டாள் கண்ணன்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது நீ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் அப்படின்னு சொல்கிறாளே, அதுவே உனக்கு ஒரு குறை அப்படிங்கிறாளாம். அப்போது என்னை அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம் அப்படின்னு நான் என்ன சொல்லிக்கிறேன். அப்போது நீ எல்லாம் குறையே இல்லாதவன், என்னிடம் குறை இருக்குது, அப்போது குறைவு இருக்கும்போது நீயும் நானும் சமம் தானே, நீ குறையே இல்லாதவன்கிற குறை இருக்குது, நான் அறிவில்லை ரொம்ப கீழான அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலங்கிற குறை, அப்போ 2 வெற்றி குறை இருக்கிறதுனால நீ நானும் சமம் அப்படிங்கிறாளாம். கம்பரும் அப்படி சொல்கிறாராம். அதனால் குறையே காண முடியாத ராமனிடம் பழிச்சொல்லே இல்லாத ராமன் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அப்படி என்ன அபிராமிப்பட்டர் அன்னை அபிராமிகிட்ட நீ எப்படி ஆகாயத்தில் ஒரு மின்னல் தோன்றதுன்னு அப்படி பளிச்சுன்னு வந்துட்டு போகுது, அந்த மின்னலை விட மெல்லிய இடை உள்ளவள் அப்படின்னு அந்த குறையை சொல்கிறார். இடை இல்லாதவள் அப்படிங்கிற குறையை சொல்கிறார் அன்னை கிட்டக்க. அப்போது இடுப்பு இல்லை, நீ அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிறதுனால இடை இல்லாதவள் இருக்கலாம், இல்லை யாரும் அவர்களுக்கு இடையில் புக முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா மாணிக்கவாசகர் கூட திருவம்பாவையில் ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொலிந்து அப்படின்பார், மெல்லிய நுண்ணிடை மின் அணையாளைன்னு என்ன சொல்ல போகிறார் பின்னால். அப்போது நான் குறை உள்ளவன்னு நினச்சி நீ அருள் பண்ணலைன்னா உன்னிடமும் இடை என்பது இல்லாத குறை இருக்கு, மறந்து விடாதேங்கிற மாதிரி சொல்கிறாராம் இவர் வந்துட்டு. அப்போ தன் குறை தீர எம்கோல் சடைமேல் வைத்த தாமரையேங்கிறார். அம்பாள்கிட்ட குறை இருக்குன்னு சொல்லிட்டோமேன்னு இவருக்கு தோன்றதான். உடனே என்ன சொல்கிறாரா, உன்னிட்ட இடை இல்லைங்கிற குறை இருக்கு, ஆனாலும் கூட நீ பிறருடைய குறைகளை எல்லாம் நீ காண்பதற்கு சகியாதவள், அவர்களுடைய குறைகளை எல்லாம் போக்கி அருள் நீ அப்படி வைத்து அதெல்லாம் நிறையாக வைத்து அருள்பவள்னு சொல்லி பரமேஸ்வரனுடைய குறையை நீக்கி வைப்பவளே நீதானேன்னு உடனே ஒரு புகழ்ச்சி சொல்லிடுறாராம். ஏன்னா சிவபெருமான் அவர் சிவம் என்ன சொல்லுவார், சக்தி இல்லையே சிவமும் சவம் சொல்கிற மாதிரி சிவபெருமான் அசைவற்ற ஜடமான குறையை
அவரை நீ அசைய வைப்பதன் மூலம் அதை நீ போக்குகிறாய் இல்லையா? அப்போ சிவபெருமான் உன்னுடைய தாமரை மலரை விட மென்மையான திருவடியை தன் தலைமையில் வைத்துக் கொள்வது அவருக்கு ஏற்பட்ட குறையை போக்கத்தானே அப்படின்னு சொல்லி, அப்படி சிவபெருமானுடைய குறையே தீர்க்கவனுடைய திருவடியை பணிந்த எனக்கு என்னுடைய பிறவி அப்படிங்கிற அந்த பெருங்குறையை தீர்ப்பது என்ன முடியாத காரியமாமா? இல்லை, உனக்கு அது முடியக்கூடியது தான். அப்போ பிறவிங்கிற என்னுடைய பெரும் குறையை இனி நான் பிறவாமல் இருப்பதன் மூலம், அதற்கு நீ அருள் செய்வதன் மூலம் உன் பரிபூரணமான நிறைவினை உலகுக்கு நீ எடுத்து காட்டணும் அம்மா அப்படின்னு. இல்லட்டக்க எல்லாரும் ஒன்னத்தானமா இது பண்ணுவா, நான் உன்னை இது பண்ணிட்டு நீ என்னை கையை விட்டுட்டு பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி செய்யாதார்னு சொன்னார் இல்லையா? அம்பாள் துன்பங்களை எல்லாம் நீக்குபவள். அதனால் லலிதா சஹஸ்ரநாமத்தில் பார்த்துருக்கோம், துக்கஹந்திரி தோஷவர்ஜிதா பாபநாசினி பாபாரண்ய தவானலா மகாபாதக நாசினி மோகநாசினி விக்னநாசினி பந்தமோச்சனி பவாரண்ய குடாரிகா பவநாசினி. எத்தனை நாமாக்கள் நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் பார்த்தோம் இல்லையா? அதனால நீ ஈன்று புறந்தருதல் தாயின் கடன், சான்றோராக்குதல் தந்தைக்கு கடன், வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடன், நன்னடை நல்கல் வேந்தற்கு கடன், ஒளிரு வாழ் அருஞ்சமம் முறுக்கி களிரெறிந்து பெயர்த்தல் காளைக்கு கடன். அதே போல நம்முடைய கடன் எதுனா அம்பாளை போய் சரணடைவதுங்கிறார். அப்போ அவளது கடன் என்ன பண்ணணும்? நீ சரண் புகுதுரு. அவளுடைய கடன் என்னது? நான் மீண்டும் நம்மை பிறக்காமல் இருக்க செய்வது தான் அப்படின்னு சொல்றாரு. அதனால நீ அம்பாளை போய் சரண் புகுந்துரு, உனக்கு இந்த பிறவியே இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. என்ன உரிமையா உன்னால அப்படி அருள் பண்ணாம இருக்க முடியுமா? எல்லாரும் இகழ்வா இல்லையா? நான் உன்னையே சரண் புகுந்திருக்கேன், நீ அவனை என்னை காக்கல, ஏன் பறக்க வச்சேன்னு சொல்லுவா. அதனால அதுக்கு நீ இடம் கொடுக்காதே, அதனால உன் குறையா ஆக்கிக்காதே, நீ எனக்கு நீ மீண்டும் பிறவிங்கிறத கொடுத்துடாதே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அம்பாளுடைய திருவடிகளை சரண் புகுந்தவருக்கு மீண்டும் பிறவி என்பது வாய்க்காதுன்னு நம்மளுக்கு எடுத்து சொல்றார் அபிராமிப்பட்டர். நாமளும் அவளுடைய திருவடிகளில் சரண் புகுந்து பிறவா வரம் தாரும் பெம்மானேன்னு கேட்கிற மாதிரி அவள் கிட்டக்க நாம அடிபணிந்து யாசிப்போம். எனக்கு நீ மீண்டும் பிறவா வரம் தாரும் அப்படின்னு கேட்டு நாம ஏன்னா இந்த சம்சார சாகரத்தில் உழன்று சுக்கி அப்படியே சுழன்று கொண்டிருக்கின்ற நம்மளை சக்கையாக்கிடு. இது ஒன்றுமில்லாத சாதி இல்லாத சம்சார கரம், சாரமில்லாத இந்த சம்சார கடல்ல என்னை மூழ்கடிச்சு இப்படி என்னை பாடுபடுத்துறியே அம்மா, நான் உன்னை சரண் புகிறேன், எனக்கு இனிமேல் பிறவிங்கிறதே கொடுக்காதேன்னு அபிராமிப்பட்டர் கேட்கிற மாதிரி நாம அம்பாள்கிட்ட கேட்கணும். நிச்சயமாக அவள் ஜெகத் ஜனனி தாய் இல்லையா? குழந்தை கேட்கறதுன்னு நிச்சயமா நமக்கு அருள் செய்வா. அதற்கு நாம என்ன பண்ணிக்கணும்? நம்மள தகுதி உள்ளவாளா மாத்திக்கணும் அப்படிங்கிற அந்த பக்திங்கிற அசஞ்சலா பக்தியின் மூலமாக அவளை நாம அசைச்சு பார்க்கணும். அவளை அசைச்சிட்டோம்னா அவள் நம்மளை பார்த்துருவா. அந்த அசைப்பு தான் வேணுங்கிற அந்த பக்திங்கிற அசஞ்சலா பக்தியின் மூலமாக அவளை அசைத்து நம்மளுடைய குறைகளையே இல்லாமல் அவள் ஆக்குவாள் அப்படின்னு அபிராமிப்பட்டர் சொல்றார். ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அன்னைக்கு ஜெய். அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்.